வீடே நம்மளால பாத்துக்க முடியும், வீட்டுல நம்ம ஆம்பளைங்க பாத்துக்க முடியாதா என்ன? ஒரு குடும்ப தலைவி நீங்க இருக்கீங்க, ஒரு இல்லத்தரசியா நீங்க இருக்கீங்க. ஒரு குடும்பத்தை பாத்துக்கும் போது நீங்க ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இந்த மாநிலத்தை உங்களால பாத்துக்க முடியாதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நினைச்சு பாருங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும் போது யாருக்கு அந்த தைரியம் வருமா பெண்களுக்கு எதிராக பேசுறதுக்கு, பெண்கள்கிட்ட ஒரு சில்மிஷம் பண்றதுக்கு? ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 7 வயசு இல்ல 4 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு ஒரு மூதாட்டி வரைக்கும் பெண்களுக்கு எதிரான எல்லா கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. தங்க தாலி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு நிறைய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தங்கம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. அந்த பணம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. பாதுகாப்பு தமிழகத்துல யாருக்கு இருக்கு? அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெருவில் போயிட்டு இருக்கும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அவங்க பெண்கள் தெருவுக்கு வர்றது இல்ல. எல்லாமே அவங்களுக்கு வசதியான என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா கி. பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், இதான் ஜோஷ். இந்த ஜோஷ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறைய கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட பெண்கள் சேர்ந்து தமிழகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படணும். பண்ணுவீங்களா? இந்த கூட்டம் இன்னைக்கு ஏன் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும். மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அதே சமயத்தில் மன்னிக்கணும் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு. ஆனா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம பெண்களுக்காக. ஏன்னா திமுக இருந்து எல்லாரும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு, திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல எந்த குழந்தைக்கும், எந்த பெண்ணுக்கும், எந்த முதியோர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து நம்ம பெண்கள் வெளியில போனால திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு பெண்களுக்காக எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்து பெண்கள் முன்னேறணும், பெண்கள் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஒரு திட்டமாவது நீங்க வச்சிருக்கீங்களா? தங்க தாலி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு நிறைய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தங்கம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. அந்த பணம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. பாதுகாப்பு தமிழகத்துல யாருக்கு இருக்கு? அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெருவில் போயிட்டு இருக்கும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அவங்க பெண்கள் தெருவுக்கு வர்றது இல்ல. எல்லாமே அவங்களுக்கு வசதியான என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கு, நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் எப்படி வரும்? ஒரு நல்ல திட்டம், பெண்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், இந்த திமுக இருந்து பெண்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். நம்ம இந்த பொதுக்கூட்டத்தில் இங்கே இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், அது மட்டும் போதாது. தெருவுக்கு தெரு நம்ம நல்ல விஷயங்கள் கொண்டு போனோம். எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஒரு செயின் ப்ராசஸ் தான். ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னா நீங்க அதை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு உதவி பண்றீங்களா, அவங்க இன்னொருத்தருக்கு உதவி பண்றாங்களா, அந்த செயின் ரியாக்ஷன் தான். அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். வீட்டுல ஆம்பளைங்களுக்கு எடுத்து சொல்லணும், ஏங்க வீடே நம்மளால பாத்துக்க முடியும், வீட்டுல நம்ம ஆம்பளைங்க பாத்துக்க முடியாதா என்ன? ஒரு குடும்ப தலைவி நீங்க இருக்கீங்க, ஒரு இல்லத்தரசியா நீங்க இருக்கீங்க. ஒரு குடும்பத்தை பாத்துக்கும் போது நீங்க ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இந்த மாநிலத்தை உங்களால பாத்துக்க முடியாதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நினைச்சு பாருங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது யாருக்கு அந்த தைரியம் வருமா பெண்களுக்கு எதிராக பேசுறதுக்கு, பெண்கள்கிட்ட ஒரு சில்மிஷம் பண்றதுக்கு? ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு.
நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 7 வயசு இல்ல 4 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு ஒரு மூதாட்டி வரைக்கும் பெண்களுக்கு எதிராக எல்லா கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ரேப் இருக்கட்டும், பாலியல் தொல்லை இருக்கட்டும், இல்லை நடு ரோட்ல சேனை அறுத்துட்டு போறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய இளைஞர்கள் நல்லா இருந்தாதான் நம்ம நாடு முன்னேறும். அடுத்த தலைமுறை நம்ம சொல்றோம், அடுத்த தலைமுறை நம்ம பாதுகாப்பு வச்சாதான் நம்ம நாடு நம்ம மாநிலம் முன்னேறும். ஆனா திமுக ஆட்சியில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? போதை பழக்கத்தை ஆளாக்கி வச்சிருக்காங்க. தெருக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடம் இருக்கட்டும், கல்லூரி இருக்கட்டும், வீட்டு வசதிகள் இருக்கட்டும், எங்கெல்லாம் ஒரு மக்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு ஆளாக்க முடியுமோ அங்கே போதைப் பொருட்கள் ஈஸியாக அவங்க கைக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி யாராவது ஒருத்தர் மேடையில் நாங்கள் இருக்கும்போது மட்டும் வச்சா போதாது, நீங்கள் மட்டும் இங்கே இருக்கும் போதாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாதான் உண்டு. எல்லாரும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம வீடு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த தலைமுறை நம்மளால முன்னேற முடியும். ஒரு தைரியமா பெண்கள் வெளியில போக முடியும். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாரு, என்னைக்கு ஒரு பெண் தலையிலேருந்து கால் வரைக்கும் நகையெல்லாம் அணிந்து நைட் 2 மணிக்கு வெளியில போறாளோ, பாதுகாப்பாக வெளியில போறாளோ, தைரியமா வெளியில போறாளோ, அப்போதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. இந்தியா முழுவதும் சுதந்திரம் இருக்கு, தமிழகத்துல மட்டும் சுதந்திரம் இங்கே வரல. நமக்கு அது வரணும். இந்த தேர்தலில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் அரசியலுக்கு புதுசாக இருக்கேன், ஆனால் இங்கே மேடையில் இருக்கிறவங்க வானதிமா இருக்கட்டும், வளர்மதிமா இருக்கட்டும், கீதமாக இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு தமிழகத்துக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் தமிழகத்தில் பெண்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு காரணம் அதுதானே. எல்லாமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்ல. உங்கள் வீட்டில் எல்லாரும் பெண் குழந்தை பெற்று வச்சுருக்கீங்கல்ல. நானும் 2 பெண் குழந்தைங்க பெற்று வச்சுருக்கேன். வேலைக்கு போகிறாங்க 2 பேரும். ஆனால் வெளியில் போகும்போது ஃபோன் பண்ணு. அவங்க என்ன வண்டியில் இதை போகிறாங்களா இல்லையே, ஆட்டோலே போவாங்க, ஊபர் எடுப்பாங்க, டாக்ஸி எடுப்பாங்க, போவாங்க, ரேப்பிடோ எடுப்பாங்க, போவாங்க. ஆனால் வெளியில் போகும்போது ஃபோன் பண்ணு, ஒரு இடத்துல போய் சேர்ந்தோடனே ஃபோன் பண்ணு, லைவ் லொக்கேஷன் அனுப்பு. லைவ் லொக்கேஷனில் பார்த்தா இந்த நேரத்தில் சேர வேண்டியதாக இருந்திருக்கும். ஏன் இன்னும் சேரலைன்னா உண்மையில் வயிற்றில் நெருப்பு கட்டி உட்காந்துட்டு இருக்கோம். உங்கள் வீடு என் வீடு வித்தியாசம் கிடையாது. பெண்கள் பெற்றவங்களும் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் கஷ்டப்பட்டு எல்லா கெட்டதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கண்டிப்பாக கஞ்சா இல்லைங்க, டாஸ்மார்க் ஒழிக்கணுங்க. டாஸ்மார்க்கே முதல்ல ஒழிச்சாலே போதும். இது என்னங்க, டாஸ்மாக் திறந்து வச்சுதான் தமிழகம் முன்னேறணுமா என்ன? காசு வரணுமா என்ன? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா, ஒவ்வொரு பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா நம்மளால மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆமாங்கம்மா. ஏன் 2 நாள் முன்னாடி பார்த்தீங்களே, பஸ் ஸ்டாண்டில் 2 ஆம்பளை பசங்க 12வது கிளாஸ் படிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு எந்த அளவுக்கு சில்மிஷம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியுதுமா. இதுதான் சொல்றேன், இது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது தெரியுதுன்னா இது எல்லாமே வெளியில எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்மளால மாற்றங்கள் கொண்டு வர முடியும். நீங்க மாற்றங்கள் கொண்டு வரணும் ஆசைப்படுறீங்களா இல்லையா? பண்றீங்களே. அப்ப அந்த மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும், நம்மளால கொண்டு வர முடியும். அது முடியறதுக்கு காரணம் இந்த தேர்தல்ல நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஜெயிச்சாதான் இந்த மாற்றங்களுக்கு, இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஜெயிச்சாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும், மாநிலம் நம்ம நல்லா இருக்கும், நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க, நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். ஸோ இந்த தேர்தல் உங்களுக்கான தேர்தல். இது ஒரு கட்சிக்கான தேர்தல் கிடையாது. இது அதிமுக வெற்றி அல்லது பாஜக வெற்றி இல்லை நம்மளுடைய கூட்டணியில் இருக்கிறது வெற்றி கிடையாது. தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மனிதருடைய வெற்றி தான் இந்திய ஜனநாயக கூட்டணியில இருக்கு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதான் நம்மளுடைய பிரதமர் ஆசைப்பட்ட மாதிரி இங்கே நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் மாற்றங்கள் வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சர் வந்தாதான் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அவர் முதலமைச்சர் வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை நல்ல திட்டங்கள் திமுக
எந்த ஒரு நல்ல திட்டமும் இங்கே கொண்டு வரதில்லை. ஆவுனா எங்களுக்கு காசு வரல. எப்படி காசு வரல? ஆனால் வெள்ளை பேப்பர் கேட்டாக்கா இந்த தடவை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ கொடுக்கப்பட்டது, எவ்வளோ செலவழிச்சிருக்கோம். ஆனால் காசு வரல, காசு வரல, காசு வரல. அப்புறம் எப்படிங்க காசு வரலன்னா நீங்கள் மட்டும் இத்தனை கோடி இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அத்தனை கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஃபாக்ஸான் ஒரு கம்பெனிக்கு முதலமைச்சர் அவர்கள் ஃபாக்ஸான் ஒரு கம்பெனி 14,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. ஏங்க அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு பைசா இன்வெஸ்ட் பண்ணலை. பொய் சொல்லி மக்கள் ஏமாற்ற வேலை மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. இந்த ஏமாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி, அவங்களுடைய செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தவறு நடக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்காக நிச்சயமாக நாம் வெற்றி பெறணும். இந்த தேர்தல் மீண்டும் சொல்கிறேன், யாருடைய தனிப்பட்ட முறையில் தேர்தல் கிடையாது. இது உங்களுக்கான தேர்தல், தமிழகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கான தேர்தல், தமிழகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கான தேர்தல். இது நீங்க ஜெயிக்கணும். இந்த தேர்தலில் நாம ஜெயிக்கணும். நாம ஜெயிச்சதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நம்மளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், போதும்டா சாமி, உன்னோட ஆட்சி போதும். வருவாரு நம்மளோட எடப்பாடியார், அவர் வருவாரு. அப்புறம் பாருடா என்ன மாற்றங்கள் நடக்குது. பிரதமர் மோடி அவர்கள் வருவாரு, எத்தனை மாற்றங்கள் கொண்டு வர போறாருன்னா பாருங்க. ஸோ மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சேர்ந்து நிற்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். செய்வோமா? நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி